வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் அந்த சமயபுரத்தி அம்மனின் அருளால் உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை அனைத்தும் நிச்சயம் நிறைவேற போகுதுங்க. ஏன்னா சமயபுரத்து மாரியம்மன் கோவிலில் தற்போது சித்திரை திருவிழாவிற்கான கொடியேற்றம் நடைபெற்றிருக்கு. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அம்மனின் கருவறையில் நடந்த அதிசயமும் அதை பார்த்த பக்தர்கள் மெய்சில் இருக்கக்கூடிய காட்சி என்னன்னு தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். மேலும் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா சித்திரை தேரோட்டம் எந்த நாளில் நடக்க இருக்கு, மேலும் இந்த சமயபுரத்து அம்மனை எந்த முறையில் வழிபட்டா நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை விலகி வீட்டில் சரிங்க தொழிலும் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாக எந்த முறையில் வழிபடலான்னு தெரிஞ்சுக்க இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள நினச்சிங்கன்னா வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சீராத நோயை தீர்த்து வைக்கக்கூடிய சமயபுரத்து மாரியம்மன் கோவிலில் திருவிழா ஆண்டுதோறுமே சிறப்பாக கொண்டாடுவாங்க. அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான பார்த்தீங்கன்னா திருவிழா நாளை மறுநாளான ஞாயிற்றுக்கிழமையில கொடியேற்றத்தோடு தொடங்க போகுது. இந்த நாளில் இரவு அம்மன் கேடயத்தில் எழுந்தருளி கோவிலை வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பா. தொடர்ந்து விழா நாட்களில் ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா காலையில் அம்மன் பல்லாக்கில் எழுந்தருளி கோவிலை வலம் வருவா. ஒவ்வொரு நாளும் இரவு சரியாக 8 மணிக்கு சிம்மம், பூதம், அன்னம், ரிஷபம், யானை, சேஷம், குதிரை உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களை கோவிலை வளம் வந்து அம்மன் பத்தினா காட்சி தர இருக்கிறா. மேலும் இந்த சமயபுரத்து அம்மனுடைய கருவறையில் நடந்த ஒரு அதிசயம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த அம்பாள் பத்தினா தீராத நோயை தீர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்த திருத்தலமாக இருக்குது. மேலும் இந்த அம்மன் பார்த்தீங்கன்னா அநீதிகளையும் தீமைகளையும் அழித்து தீராத நோயை தீர்த்து வைக்கக்கூடிய சிறந்த ஒரு பரிகார தலங்க திருச்சி மாவட்டத்தில் அமைந்த இந்த சமயபுரத்தா பார்த்தீங்கன்னா அம்மன் வழிபாட்டில் முதன்மை பெற்று விளங்கக்கூடிய கோவிலில் இது ஒன்றுங்க. காவேரியினுடைய வடகரையில் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து பார்த்தீங்கன்னா சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆலயம் அமைந்திருக்கு. மேலும் இந்த அம்மன் பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணுவினுடைய தசாவதாரத்தில் கிருஷ்ணர் அவதாரம் ரொம்ப முக்கிய இடத்தை வகிச்சிச்சு. இந்த அவதாரத்தில் தான் தேவகியின் குழந்தையாக கிருஷ்ணனும் யசோதியின் குழந்தையாக மாயா தேவியும் அவதரித்திருக்காங்க. அவ்விரு குழந்தைகளுமே இறைவனுடைய எண்ணத்தால் இடமாற்றம் செய்யப்பட்டுச்சு. இதனை கம்சன் அறிந்து கொண்டாலும் குழந்தைகளின் இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பதே அறிய இயலாதவனாக தான் இருந்திருக்கான். மேலும் இதனால குழந்தையை கொல்ல துணித கம்சனும் தேவகியின் அறைக்கு சென்று குழந்தையை தூக்க முற்பட்டானா. ஆனா அருகில நெருங்க முடியாதபடி பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை தன்னுடைய உண்மையான அவதாரத்தை காட்டி நின்றுக்கு. அன்னையின் அற்புத தோற்றத்தை கண்ட கம்சனோ பின்னாடி சம்ஹார செய்யப்பட்டார். பிறகு மகா சக்தியாக தோன்றிய அம்மன் தன்னுடைய 8 கரங்களிலும் எண்ணற்ற ஆயுதங்களை தாங்கி இந்த உலகத்தையே காக்க அவதரித்து நின்றார். இந்த தேவியை நாம் இப்போது மகமாரினும் மாரியம்மனாகவும் கண்கண்ட தெய்வமாகவும் சமயபுரத்து அம்பாளாகவும் பூஜித்துட்டு வரோம். திருக்கடையூர்ல பார்த்தீங்கன்னா மார்க்கண்டேயனுடைய அதீத பக்திக்கு மயங்கி கால சம்ஹார மூர்த்தியாக அவதரித்து யமதர்மனை சிவன் அளிக்கவே உலகில் பார்த்தீங்கன்னா ஜனன மரண நிலையில பெரிதும் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அந்த நிலையில யமதர்ம சபையில மூத்த அமைச்சராகவும் நோய்களின் அதிபதியாக இருந்த மாயாசுரன் பார்த்தீங்கன்னா பூ உலகில் இறப்பு நின்றுவிட்ட நிலையில நோய்களை பரப்பி மக்களை துன்புறுத்த தொடங்கினான். அதர்மம் அழிந்து தர்மம் தொலைத்துங்க மும்மூர்த்திகளுடைய வேண்டுகோளுக்கு இணங்கதாங்க மாயாசுரனையும் அவனுடைய சகோதரர்களையும் வதம் செய்து அவங்களுடைய தலையே ஒட்டியானமாக அணிந்து நோய்களின் கொடுமையிலிருந்து மக்களை காப்பாற்றிய தெய்வம் தாங்க இந்த சமயபுரத்தா. மேலும் இன்னும் இந்த கருவறையில் பார்த்தீங்கன்னா அம்மனுடைய வலது பொற்கமல திருப்பாதம் மாயாசுரனுடைய தலை மீது எழுந்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இந்த கோவிலில் தீராத நோயை தீர்க்கக்கூடிய சிறந்த ஒரு பரிகார தலமாகவும் இருக்குங்க. கருவறை சுற்றி பிரகாரம் காணப்படுது. இந்த பிரகாரத்தில் விமானத்தின் அதிர்ஷ்டமான பகுதியில் தொட்டி போல அமைத்திருக்காங்க. அதில் எப்போதும் நீர் நிரம்பி இருக்குங்க. ஏன்னா அம்பாள் கருவறையில் குளிர்ச்சியாக இருப்பதற்காகவும் உக்கிரத்தை தணிப்பதற்காக இந்த முறையில் மேற்கொண்டிருக்காங்க.
மேலும் கருவறையின் இடதுபுறத்தில் உற்சவ அம்மனுடைய சன்னதி இருக்கு. இந்த திருமேனிக்கு நாள்தோறும் சிறப்பாக அபிஷேகம் செய்யப்படுங்க. சமயபுரத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய செல்லாண்டியம்மன் திருக்கோயிலுக்குரிய திருமேனிக்கு இங்கு நாள்தோறும் அபிஷேகம் செய்கிறாங்க. மேலும் உற்சவ அம்மனுக்கு தினமும் காலை 6 மணி பூஜை அபிஷேகங்கள் நடைபெறும். காலை 7:30 முதல் மாலை 5:30 மணிக்கு செய்யக்கூடிய அபிஷேக தீர்த்தம் வடக்கு பிரகாரத்தில் பக்தர்கள் மீது தெளிக்கப்படுங்க. இதனால் இங்கு அம்மை நோய் கண்டவங்க, உடல்நல குறைவுள்ளவங்க நோயின் தாக்கத்திலிருந்து விடுபட்டு விரைவில் நலம் பெறுவதாகவும் சொல்கிறாங்க. மேலும் இங்கு அம்பாள் பார்த்தீங்கன்னா கருவறையில் அம்மன் வீற்றிருப்பது வழக்கமானதை போல இல்லைங்க. மற்ற கோவில்களை விட இங்கு மாறுபட்ட வடிவம் கொண்டுதான் அம்மனுடைய அருளாட்சி நடக்குது. மூலவருடைய திருவுருவம் மரத்தால் ஆனது என்பதால அதன் மேல சுதை வேலைப்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. மேலும் தங்க ஜடா மகுடத்தோடும் குங்கும மேனி நிறத்துல நெற்றில அழகிய வைரப்பட்டைகள் மின்ன, கண்கள்ல அருளொளி வீச வைர கம்மல்களோடும் மூக்குத்தியோடும் பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறான். மேலும் இங்கு ஆதிசக்தியான அம்மன் தன்னுடைய 8 கைகளில் இடதுபுறமாக கபாலத்தையும் மணி வில் பாசம், வலதுபுறமாக கத்தி சூள ஆப்பு உடுக்கைன்னு ஆயுதங்களை தாங்கி நிற்பார். இங்கு பார்த்தீங்கன்னா இடது காலை மடக்கி வைத்து கொண்டு வலது காலை தொங்கவிட்ட நிலையில சுகாசனத்தில் அமர்ந்து பக்தர்களுடைய குறைகளை நீக்கி வருகிறார் இங்கு சமயபுரத்தா. மேலும் இந்த அம்பாள் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய கருவறையில் சிறப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். மேலும் இங்கு சிறப்பான திருவிழாக்களாக தைப்பூச திருவிழா, பூச்சொரித்தல், சித்திரை பெருந்திருவிழா, புரட்டாசி நவராத்திரி பெருந்திருவிழா முக்கியமான விழாக்களாக கொண்டாடப்படுது. மேலும் மாசி மாதத்தில் கடைசி ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு பூச்சொரித்தல் நடத்துவாங்க. மகிஷாசுரனை வதம் செய்த பாவம் தீரவும் தன் கோபம் அடங்கவும் தவம் செய்து பச்சை பட்டினி விரதம் இருந்து சாந்த சொரூபியாய் மாரியம்மன் பார்த்தீங்கன்னா இங்கு மக்களுக்கு காட்சியளிக்கிறார். மேலும் இங்கு அம்மன் பார்த்தீங்கன்னா பச்சை பட்டினி விரதம் மேற்கொள்ளக்கூடிய 28 நாட்களுக்கும் நெய்வேத்தியம் கிடையாதுங்க. இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மாரியம்மனுக்கு இளநீர், கரும்புச்சாறு, துள்ளுமாவு மட்டுமே படைத்து வழிபடுறாங்க. பூச்சொரித்தல் விழா நடைபெறக்கூடிய நாட்களில் ஞாயிற்றுக்கிழமையில் பார்த்தீங்கன்னா பல்வேறு பகுதியில் இருந்தோ அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் அம்மனை எழுந்தருளச் செய்து பூத்தட்டுகளையும் பூக்கூடைகளும் ஏந்தி வந்து ஊர்வலமாக வந்து இங்கு மாரியம்மனுக்கு பூக்களை சாத்தி வழிபாடு செய்கிறாங்க. மேலும் இங்கு பங்குனி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை நாளில் சித்திரை தேர் திருவிழாவுக்கான கொடியேற்றமும், சித்திரை முதல் செவ்வாய்க்கிழமை சித்திரை பெருந்திருவிழா தேரோட்டமும் நடத்தப்படுது. பச்சை பட்டினை விரதம் பூரணம் அடைந்த உடனே சிவபெருமானுடைய சர்வசக்தியை பெற்று 5 தொழில்களை செய்யக்கூடியவளாக அம்பாள் அருள்பாலிக்கிறார். இந்த அம்மனுடைய ஆலயம் பார்த்தீங்கன்னா அம்மை நோய் கண்டவங்க இந்த கோவிலில் தங்கி நோய் நீங்கும் வரை இருந்து வழிபாடு செய்கிறாங்க. இவங்க மீது அபிஷேக தீர்த்தம் தெளிக்கப்படுதுங்க. மேலும் அம்மையால் பாதிக்கப்பட்டவங்களும் தீராத நோயால் பாதிக்கப்பட்டவங்களும் தங்களுடைய வேண்டுதலை மாரியம்மிடம் தெரிவித்து அது நிறைவேறியவுடன் பின்னர் அம்மனுக்கு உருவம் வைத்து வழிபாடு செய்கிறாங்க. இங்கு அமாவாசை நாள சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் தங்கி மறுநாள் காலை வழிபட்டு சென்றாலே காரியங்கள் அனைத்தும் நிறைவேறுவதாக சொல்றாங்க. பக்தர்கள் மத்தியில் காணப்படுவதால இந்த கோவில் அமாவாசை நாளன்று தங்கி வழிபாடக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கை அதிகளவு இருக்குங்க. இவங்களுடைய வசதிக்காக கோயில் வளாகத்தில் அமாவாசை மண்டபம் இருக்கு. இது தவிர திருப்பதி திருமலை கோயிலில் உள்ளது போல இங்கு பக்தர்களின் அறைகளில் காத்திருக்க வச்சு அதன் பின்னர் தரிசிக்க அனுமதிக்கக்கூடிய திட்டமும் நிர்வாகத்திலும் இருக்கு. ஆலயத்தின் தல விருட்சமாக வேப்ப மரம் தாங்க இருக்கு. சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக சொல்றாங்க. இந்த ஒரு கோவில் பார்த்தீங்கன்னா 400 ஆண்டுகள் பழமையானதுங்க. விஜயநகர மன்னர்களால் கட்டப்பட்டதாக சொல்லப்படுது. மாசியில் நடைபெறக்கூடிய பூச்சொரித்தல் விழா அம்மனுக்கு ரொம்பவே புகழ் பெற்றதுங்க. அம்மனுக்கு மலர் காணிக்கை செலுத்த லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை செய்வாங்க. மேலும் சமயபுரத்து மாரியம்மன் திருக்கோவிலில் மூலக்கோவிலான ஆதி மாரியம்மன் கோயிலில் விக்ரமாதித்த மகாராஜாவால் வழிபட்ட தலமாகவும் சொல்லப்படுது. இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டிற்கான சமயபுரத்தம்மன் கோவிலில் சித்திரை தேர் திருவிழா
கொடியேற்றம் எப்போதுன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். மேலும் உங்களுக்கு தீராத நோயால் அவதிப்பட்டீங்கன்னா நீங்களும் இந்த சமயபுரத்து மாரியம்மன் கோவிலுக்கு சென்று வழிபடுங்க. உங்களுடைய உடல் பிரச்சனைகள், உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விரைவில் சரியாகும். இந்த ஒரு பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.